அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ பாலிடெக்னிக் ஆன்லைன் போர்டு எக்ஸாம் ஜூலை மந்த் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் 21லேருந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடக்குது. இதில் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதேபோல் டைம் எவ்வளோ நேரம் எக்ஸாம், அதேபோல் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ, நம்ம எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம டிப்ளமோ பாலிடெக்னிக் ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தமாக போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆன்லைன் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம கொஷின் பேப்பர் எடுக்கிறது, அடுத்தது நம்ம எழுதின பேப்பரை எப்படி அப்லோட் பண்ணுறது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்பேட்ச் டீட்டெயில், நம்ம பேப்பரை வந்து நம்ம படித்த காலேஜுக்கு அனுப்பிச்சி வைக்கணும் போஸ்டல் மூலமாக. ஸோ அதை போஸ்டலில் அனுப்பிச்சிட்டு அகெயின் நான் அதை பற்றி டீட்டெயில் அனுப்பணும். அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் ஒரு கூகுள் ஃபார்மில். ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் நமக்கு எவ்வளோ மார்க்குக்கு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 75 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குது. டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் டைம். 2 செஷனாக எக்ஸாம் நடத்துகிறாங்க. மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன். மார்னிங் பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் டைம் டேபிள் இருக்குது. அதேபோல் ஆஃப்டர்நூன் அப்படிங்கும்போது 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் ஒரு செஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கான டைம் டேபிளில் அந்த டைமு டேட்டு கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுங்க. ஸோ இப்போ 3 மணி நேரம் எக்ஸாமு 75 மார்க்குக்கு நடக்குது. இதுக்கு முன்னாடியும் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சுங்க. இப்போ டிசம்பர் 2020 ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடந்தது. பிப்ரவரி 2021 ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா, அப்போ வந்து 50 மார்க்குக்கு எக்ஸாம் நடத்துனாங்க. ஸோ இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 75 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குது. 25 மார்க் அப்படிங்கிறது இன்டர்னல் மார்க். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். பார்ட் ஏ அப்படிங்கிறது 2 மார்க் கொஷின்ஸு, பார்ட் பி அப்படிங்கிறது 3 மார்க் கொஷின்ஸு, பார்ட் சி அப்படிங்கிறது 10 மார்க் கொஷின்ஸு. இப்போ இந்த பார்ட் ஏல பார்த்திங்கன்னா 8th கொஷினும், பார்ட் பியில் 16th கொஷினும் கம்பல்சரி கொஷின், 8வது கொஷினும் 16வது கொஷினும் கட்டாயம் நம்ம எழுத வேண்டிய கொஷின். ஒரு வேளை எழுதாமல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 75க்கு 75 நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ பார்ட் ஏல 8வது கொஷினும், பார்ட் பியில் 16வது கொஷினும் கட்டாயம் எழுத வேண்டிய கொஷின், கம்பல்சரி. ரிமைனிங் இருக்கக்கூடியதில் நம்ம ஏதாவது ஒரு 4 அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஏல 5 கொஷின் எழுதணும், பார்ட் பியில் 5 கொஷின் நம்ம எழுதணும். ஓகேங்களா? அதில் வந்து 8th வந்து கம்பல்சரி. ரிமைனிங் இருக்கிறதுல நீங்கள் எனி 4 அட்டன் பண்ணிக்கலாம், பார்ட் ஏலையும் பார்ட் பிலையும். அதே பார்ட் சி பார்த்திங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லி 2 டிவிஷன் இருக்கும். நீங்கள் ஒன்றா ஏ அட்டன் பண்ணணும் அல்லது பி அட்டன் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பார்ட் சியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு டிவிஷனுக்கும் 10 மார்க்ஸ். ஆனால் ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ணணும். ஏ எழுதணும் அல்லது பி, ஏ ஆர் பி, இதுதான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பார்ட் சியை பொறுத்தளவுக்கு இதுதான் தியரி பொறுத்தளவுக்கு நமக்கு கொஷின் பேட்டர்ன். ஸோ 3 hours டைமு, 75 மார்க்ஸு எக்ஸாம் எழுத போகிறோம். 3 பார்ட் இருக்க போது, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏ வந்து 2 மார்க்ஸ் கொஷினுங்க, பார்ட் பிங்கிறது 3 மார்க் கொஷின், பார்ட் சி வந்து 10 மார்க் கொஷின். ஸோ ஒவ்வொரு டிவிஷன்லையும் ஒவ்வொரு பார்ட்லேயும் நம்ம என்னன்னா 5 கொஷின் எழுதணும். பட் பார்ட் ஏவும் பார்ட் பிலையும் 8வது கொஷினும் 16வது கொஷினும் கம்பல்சரி கொஷின். ஒருவேளை நீங்கள் 8 16 எழுதாமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 75க்கு 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னு யாராவது நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மிஸ் ஆகும். ஸோ அதனால் கம்பல்சரி பார்ட் ஏல வந்து 8th கொஷின் அட்டன் பண்ணுங்கள், பார்ட் பியில் வந்து 16 வந்து கட்டாயம் எழுதுகிற மாதிரி பார்த்துங்க. ரிமைனிங் இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி 4 எது வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், 4. ஓகேங்களா? ஸோ இது வந்து தியரிக்கு. ஸோ 75க்கு 30 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். மீதி வந்து நமக்கு இன்டர்னல் மார்க் இருக்குது 25. ஓகேங்களா? தியரியை பொறுத்தளவுக்கு 75க்கு 30 மார்க் எடுத்தால், எக்ஸ்டர்னல் மார்க் பொறுத்தளவு 75க்கு 30 இருந்தாவே நீங்கள் பாஸ்ன்னு வந்துடும். இன்டர்னல் மார்க் வந்து மினிமம் மார்க் இருக்கணும். இது வந்து எம் ஸ்கீம். எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ எம் ஸ்கீம் தான் எழுத போகிறோம். எல்லாருமே அரியர் எக்ஸாம் எழுதுகிறோம். ஓல்டு அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ அதிகபட்சம் எல்லாருமே என்ன தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்கீம் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் படித்த பழைய சப்ஜெக்டே எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து தியரி எக்ஸாமுக்கு. அதே வந்து ப்ராக்டிக்கல் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் 3 hours எக்ஸாம் தான். ப்ராக்டிக்கலும் 75 மார்க்ஸ் தான் எழுத போகிறோம். உங்களுக்கு கொஷின் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா 5 கொஷின்ஸ் இருக்கும், 5 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 3 வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 5ல்
ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்த்திங்கன்னா 25 மார்க்கு, மொத்தம் 3 கொஷின் அட்டன் பண்ணோம்னா 75 மார்க் நமக்கு கிடைக்கும். அப்போ ப்ராக்டிக்கல் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்மு, ப்ரொசீஜர் இது வந்து காமனாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். எய்மு, ப்ரொசீஜர் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்ஸ் இருக்கும். இப்போ ட்ரிபிள் ஈஸியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும். அதே வந்து கம்ப்யூட்டர் ஐடியெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்பாரிட்டிஸ் ரெக்வயர்ஸ் என்னென்ன தேவை, ஓகேங்களா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த டீட்டெயில் கூட எழுதிடுங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு இதெல்லாம் தேவை, எய்ம் எழுதுங்க. ஸோ என்ன ரெக்குயர்மெண்ட்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர், நம்ம இதை வந்து எப்படி செய்வோம், செஞ்சால் நார்மலாக காலேஜ் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி செய்வோம் அப்படிங்கிறது அதுக்கான ப்ரொசீஜர் எழுதிடுங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு ப்ராக்டிக்கல் பொறுத்தளவுக்கு இதுதான் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். சர்க்யூட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சர்க்யூட்ஸ் போட்டுருங்க. அதே வந்து கம்ப்யூட்டர் ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ப்ரோக்ராமிங் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா, கோடிங்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே போல் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் டைட்டில், நம்மளோட அப்ஜெக்டிவ், ஸ்னாப்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸ்னாப்சிஸு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் எதாவது இருந்தால் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸு, ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் எழுதணும். அதேமாதிரி அடுத்து வேறு டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எழுதிடுங்க. கரெக்டாக நம்ம தியரியாக தான் எழுத போகிறோம். என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு டைட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அப்ஜெக்டிவ், ஸ்னாப்சிஸு, ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் எழுதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் ஒரு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 மார்க் கொஷின், ஒரு 4 2.5 மார்க்ஸ் கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலுங்க. ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவுக்கு 75க்கு 35 மார்க் எடுத்தால் பாஸ், மீதி வந்து 25ங்கிறது இன்டர்னல் மார்க்கு. ஸோ ப்ராக்டிக்கலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 75க்கு 35 மார்க்ஸ் எடுக்கணுங்க. 3 கொஷின் அட்டன் பண்ணணும், ஓகேங்களா. ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள், ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், பிளாக் ஆர் ப்ளூ பென் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஸோ தியரி பொறுத்தளவுக்கு 75க்கு 30 மார்க்ஸு, ப்ராக்டிக்கலை பொறுத்தளவுக்கு 75க்கு 35 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் கொஷின் பேட்டர்ன் அண்டு டைமு. மார்க் வந்து 75 மார்க்ஸ்க்கு எழுதுறோம். ஸோ ப்ரெசன்டேஷன் இதே போல் டிப்ளமோ, பாலிடெக்னிக் ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.